பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்தது. அதில் 6th மேக்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6th பேஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன இருந்திருக்கோ அதையும் இங்கே பார்ப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 6th இருந்தும் இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது, நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. அதாவது 1/3 இந்த கலப்பினை 1/3 மட்டும் சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல 1ன்னு வரும். கலப்பினை வந்து 1/3. கேள்வி என்ன, 1/3க்கும் 3/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4/6க்கும் 2/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்கிறதெல்லாம் பின்னமாக நீங்கள் மாற்றுவீங்க. அப்போ பின்னமாக மாற்றுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 1/3னா எப்படி நம்ம மாற்றுவோம், 1 3 3 3 + 1 4, அப்போது 4/3ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 3 இங்கே 32 18 18 + 1 19 19/6. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்து பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அதாவது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம். அந்த கான்செப்டில் இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்போது 6 நாங்கள் 24ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 19, இது ஒரு 30 + 27 57ன்னு போகும். அப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் பெரிய பின்ன வேல்யூ. அப்போ 19/6 - 4/3 இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே போல் செகண்ட் இருக்கிறது பாருங்கள், இந்த 2 வேல்யூ இதில் 6 நாங்கள் 24 24 + 1 25/6. அதே போல் 2 6 6 + 1 7 7/3. இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 3 இது கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 75ன்னு வரும். இது 6 7 42. அப்போ இதுதானே பெருசு. அப்போ இங்கே இருக்கிறத பெருசு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்னது 7/3 சின்னது. ஸோ ரெண்டுக்கு தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் பார்த்து அதை நம்ம ஆட் பண்ணணும். அதான கான்செப்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸு பார்த்தோம்னா எல்சிஎம் 6ன்னு எடுப்போம். மேலே இருக்க 19 மைனஸ் இங்கே 2 3 6, அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் 8ன்னு கிடைக்கும். வேல்யூ 11/6. அதே போல் இங்கே எல்சிஎம் 6ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 25 அப்படியே வரும். மைனஸ் இங்கே 3 6னா மேலே 2ஆல், அப்போ 14ன்னு வரும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 11ன்னு வரும், 11/6. அப்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க 11/6ஐயும் அடுத்து கிடச்ச 11/6ஐயும் ஆட் பண்ணணும். இதுதான் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க எல்சிஎம் அப்படியே போட்டுருவோம். மேலே 11 ஆட் பண்ணால் 22. இதை நம்ம 2ஆல் அடித்து கொடுத்தா 11, இங்கே 3ன்னு வரும். அப்போது 11/3ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்பர்ஸ்லேயே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் மடங்கு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட கூடுதலானது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 1/3 + 1/4 இதோட கூடுதலானது. அடுத்து 1/3 மற்றும் 1/4 வித்தியாசம், அப்போ வித்தியாசத்தின் எக்ஸ் மடங்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் அடுத்தடுத்து வந்துடும். அப்போ வித்தியாசத்தின் எக்ஸ் மடங்குனால அந்த எக்ஸை நோட் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்தோம்னா 12ன்னு கிடைக்கும். இங்கே அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 + 3 7ன்னு கிடைக்கும். ஓகே, இது 4 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். அப்போ 4 + 3 7 ஈக்குவல்ட்டு எக்ஸ் இன்ட்டு கீழே எல்சிஎம் 12ன்னு வரும். இப்போ நம்ம இங்கே வேல்யூ நோட் பண்ணுவோம். அப்போ 4 - 3 4 - 3 என்ன வரும், 1ன்னு வரும். ஓகேவா.
இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், பின்ன வேல்யூ இந்த சைடு போனால் தலையெல்லாம் வரும், அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல. டிவைடில் இருக்க 12 இந்த 12 அடி ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். ஸோ 7ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். முயல் தனது உணவை எடுக்க 26 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். ஒரு தாவலுக்கு 3/4 தூரத்தை கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். பெரிய அளவு இருக்குது, பெரிய அளவோட சின்ன அளவை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் அது எத்தனை முறைங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பெரிய அளவும் கலப்பினத்தில் தானே இருக்குது. 26 இப்போ நம்ம மாற்றினா 26 × 4 நாங்கள் 24 + 2 4 2 8 8 2 10 மேலே +1 போனோம். அப்போது 105/4. அதே போல் இங்கே 1 அதை என்ன பண்ணுவோம், 1 3/4 என்ன ஆகும், 1 4 4 + 3 7 7/4. இதைத்தான் இங்கே நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பின்னத்துக்கு கீழே ஒரு பின்னம் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தலையிலாக போட்டுக்கலாம், மல்டிபிளாக தலையிலாக போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், 105/4 × 7/4 என்னவா மாறும், 4/7ன்னு மாறும். அப்போ என்ன ஆகும், 4 4 கேன்சல் ஆயிரும், ஒரே 7. இங்கேயும் ஒரே 7, 10ல் ஒரே ஒரு 7, பேலன்ஸ் 3 35னா 7 35. அப்போது அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, 15ன்னு வருது. அப்போ 15 தாவலில் அதோட உணவை அது ரீச் ஆயிரும். இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். ஏன்னா இந்த லாபம் நட்டதில் தியரிட்டிக்கல் கான்செப்டில் கேட்பாங்க. கூடுதல் செலவு எப்போதும் டேஸில் அடங்கியுள்ளது, அடக்க விலையில் அடங்கியுள்ளது. அவ்வளோதான். இப்போ இங்கே 25 கிலோ எடையுள்ள கோதுமை பை ஒன்று ரூபாய் 1550க்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 150 லாபம் பெறப்படுகிறது எனில் கோதுமை அடக்க விலை என்ன? இதை நம்ம ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் லாப நட்டம் கான்செப்ட்டு ஜஸ்ட் அமௌண்ட்டு கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இங்கே ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறோம், ஒரு 1550 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சதில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 150 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போது அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றாரோ விற்றதில் அந்த 150 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஆக்சுவல் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அவரோட அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ 1550ல் 150 ரூபா போணுச்சுன்னா 1400 ரூபா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் பெரிய கொஸ்டினாக இருக்கும். கான்செப்டை அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன, ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில், ஆக்சுவலாக இங்கே என்ன 2ஆக பிரிக்கிறாங்க, ஒரு வாரத்தில் மொத்தம் 7 நாள், அதில் 3 நாளில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு, அடுத்த மீத உள்ள 4 நாட்களில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ 3 நாள் என்ன நடக்குது, ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம், கிலோ ஒன்றுக்கு 10 வீதம் 10 கிலோகிராம் தக்காளி வாங்குறாரு. அப்போது 3 நாளில் அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்கினார்னா 3 நாளைக்கு 30 கேஜி வாங்குவார். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அவர் 1 கிலோ 10 ரூபான்ட்டு 10 கிலோ எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 10 × 10, அதாவது 1 கேஜி 10 ரூபானா 10 கிலோ வாங்கினா 100 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கே 100 ரூபானா 3 நாளைக்கு என்ன வரும், 300 ரூபான்னு வரும். இது அவரோட காஸ்ட் ப்ரைஸ், அவரோட அந்த அடக்க விலை. புரிஞ்சுங்களா? ரைட். அதுலேயுமே என்ன நடக்குது, 3 நாட்களில் 4 ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கி விட்டது. அப்போது அவர் 30 கேஜி வாங்கினாலுமே கூட அவரோடது ஒரு நாளைக்கு 1 கேஜி லாஸ் ஆயிடுது, நசுங்கி போயிடுது. அப்போ 3 நாளைக்கு என்ன ஆகும், 3 கேஜி லாஸ் ஆயிருமா, 3 கேஜி லாஸ் ஆயிரும். அப்போ அவர்கிட்ட அந்த 3 நாள் முடிவில் 27 கேஜி இருக்கும். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த மீதி உள்ள 4 நாட்களில் என்ன நடக்குது, தினமும் கிலோ ஒன்றுக்கு 8 வீதம். அப்போ 1 கிலோ 8 ரூபான்ட்டு 15 கிலோ வாங்குறாரு. அப்போது 4 நாளைக்கு எத்தனை கிலோ வாங்கியிருப்பார், 4 × 15 40, இது ஒரு 20, 60 கேஜி அவர் வாங்கியிருப்பார். ஓகேவா, 60 கேஜி. ஆனால் அதே இது ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், 1 கேஜி 8 ரூபானா அப்போ 15 கேஜி. இது ஒரு நாளைக்கு 1 டேக்கு 8 × 15 80 + 40 120 ரூபா. அப்போ 4 நாளைக்கு × 4ங்கிறம்போது இங்கே × 4னா எவ்வளவு, 480 ரூபா. இப்போது 480 ரூபா இவரோட அடுத்த காஸ்ட் ப்ரைஸு.
ஓகேவா? அப்போ மொத்தத்துக்கு அவர் வாங்கினது எவ்வளவு? இந்த 300 ப்ளஸ் இந்த 480. அப்போது மொத்தத்துக்கு அவரோட அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 300 ப்ளஸ் 480 780 ரூபா தான் அவரோட அடக்க விலை. இப்போ விற்ற விலைக்கு தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்க, 1 கிலோகிராம் 20 ரூபான்னு சொல்கிறாங்க. 1 கிலோகிராம் எவ்வளோக்கு விற்கிறாரு? அப்போ 1 கேஜி சாரி 20 ரூபாய்க்கு விற்றா அவர்கிட்ட மீதி எத்தனை கேஜி இருக்குது? நல்லா கவனிங்க. இங்கே ஒரு 27, எல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டோம். இங்கே 27, இங்கே ஒரு 60. அப்போ மொத்தத்துக்கு 87 கேஜி இருக்குது. அப்போ 87 கேஜி எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 0 அப்படியே போட்டுருங்க. 14க்கு 4, பேலன்ஸ் 1, 16 1 17, 740 ரூபாய்க்கு அவர் விற்றுருப்பார். இதுதான் செல்லிங் ப்ரைஸ், இதுதான் விற்ற விலை. ஓகேவா? இப்போ அவங்க லாபம் கேட்குறாங்கல்ல, வாங்கினது 780 ரூபாய்க்கு தான், விற்றது 1740. அப்போ இதில் இருந்து அந்த 780 மைனஸ் பண்ணணும். அப்போ 0. இங்கே 14க்கு 8 போச்சுன்னா மீதி 6. இங்கே பேலன்ஸ் இங்கே என்ன வரும்? 16 இருக்கும். 16ல் 7 போட்டுச்சுன்னா 9. 960 ரூபா அவருக்கு லாபம். அப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 960 தான் அவருக்கு லாபம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்கள். இதில் ஒரு டேட்டா மிஸ் ஆகிருக்கு. நான் ஒன்று வேணால் நான் சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர்சாதன பெட்டி, அப்போது இந்த டிவியும் அதே போல் இங்கே குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜும் வாங்குறாரா? இப்போது இதில் ஒரு இதை டிவியை 12,000க்கு வாங்குறாரு. டிவியை 12,000க்கு வாங்குறாரு. இது 11,000க்கு வாங்குறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருனா, தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000 ரூபாயும் இதில் 1000 ரூபா அவர் சரி செய்கிறதுக்கு பண்ணுறாரு. இது 1500 ரூபா. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. குளிர்சாதன பெட்டி ரூபாய், அதாவது சரி செய்கிறதுக்கு ரூபாய் 1500 செலவு செய்த பின்னாடி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது டிவியை 15,000க்கும் இப்போ எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதுவும் கூடுதல் செலவு தானே. அப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் அடக்க விலை. இது எவ்வளோ வரும்? 13,000 வரும். இது 12,500ன்னு வரும். இதுதான் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? டிவிக்கு 15,000, டிவிக்கு 15,000. அடுத்தது இங்கே குளிர்சாதன பெட்டிக்கு 15,500. ஸோ 15,500 அது பண்ணிவிட்டு விலை செய்தோம்னு ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 1000 தள்ளுபடி. அப்போது விலை நிர்ணயம் பண்ண பின்னாடியுமே கூட 1000 ரூபா தள்ளுபடினால இதில் 1000 ரூபா மைனஸ் பண்ணிடணும், இதுலேயும் 1000 ரூபா மைனஸ் பண்ணிடணும். இப்போ மைனஸ் பண்ணினா இங்கே என்ன வரும்? 14,000ன்னு வரும். இங்கே 14,500ன்னு வரும். இதுதான் இப்போ அவங்களோட லாபம் என்ன அப்படிங்கிறதா அவங்க கேள்வி. ஓகே, லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாருங்கள், இங்கே 13,000 ரூபா டிவிக்கு மொத்த செலவாயிருக்கு. அவர் விற்றது 14,000 ரூபாய்க்கு விற்றுருந்தாருன்னா 1000 ரூபா அவருக்கு லாபம். அதே போல் இங்கே 12,500 குளிர்சாதன பெட்டிக்குன்னா விற்றது 14,500. அப்போ 2,000 ரூபா அவருக்கு லாபமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,000ன்னு வரும். 3,000 தான் அவருடைய லாபம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 120ஐ மீசிமா கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேவா ஆக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 120ன்ட்டு எல்சிஎம் இருந்தால் ஹச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 120 டிவைட் பண்ணணும். அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷன் 60 120 டிவைட் பண்ணும் தானே. அப்போ இதுவும் வரும். அதே போல் 40 டிவைட் பண்ணும், 30 120 டிவைட் பண்ணும், 80 மட்டும்தான் 120 டிவைட் பண்ணாது. ஸோ அதுதான் ஹச்எஃப்ஆக இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன நம்ம பார்ப்போம் பாருங்கள். 62, 78 மற்றும் 180 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு? இந்த நம்பரால் ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும்போது 62 வகுக்கும்போது 2 மீதியாக கிடைக்குது, 78 வகுக்கும்போது 3 மீதியாக கிடைக்குது, 180 வகுக்கும்போது 4 மீதியாக கிடைக்குது. அப்போ என்னென்ன மீதி வந்துச்சோ அந்தந்த நம்பருக்கு மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 62 - 2 60.
78 மைனஸ் 3 75. அடுத்து 109 மைனஸ் 4 105. இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க எந்த நம்பர் இதை 3ஐயும் டிவைட் பண்ணுன்னு எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் 60ஐயும் 75ஐயும் 105ஐயும் ஹச்சிஎஃப் நீங்கள் எடுக்கலாம். இது மீப்பெரு பொது காரணினாவே ஹச்சிஎஃப் தானே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. ஸோ அப்போது அது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வந்திருக்கு, 75ன்னு வந்திருக்கு. ஆப்ஷனில் பாருங்களேன், மற்ற எல்லாம் 12 14 16லாம் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் ஒரு ஆட் நம்பரை முழுசாக வகுக்குமா? வகுக்காது. அப்போது ஆப்ஷன் சி 15 மட்டும் அதுக்கான சரியான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னே 60 75 105ங்கிற போது 5 5ன்னு முடிகிறனால கண்டிப்பாக 5ன்னு முடிகிற நம்பர் தான் வகுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்டை இருக்குது. 10வது கொஸ்டின் பாருங்கள், 8 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய 4 இலக்க எண் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நம்பராலாம் டிவைட் ஆகுது, 8 9 12ஆல் வகுப்படணும். அப்போது இந்த மாதிரி வகுப்படணும்னு சொன்னாங்க, நம்ம டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் 9ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போது மொதல் நம்பர் 9ஆல் எல்லாமே டிவைட் ஆனாலுமே கூட மற்ற நம்பர் 8ம் 12ம் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வகுக்குமா? வகுக்காது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்த மற்ற 3க்கும் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 9 இந்த மாதிரி கேன்சல் ஆகிரும், மீதி 6 நிற்குது. அப்போ 6ன்னு இருந்தால் மீதி வருதுனால 9ஆல் டிவைட் ஆகாது. இந்த ட்ரிக் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இங்கேயும் 9 9 கேன்சல் பண்ணிட்டோம்னா 6 6 12, இதை கூட்டினா 3ன்னு வரும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? இது மட்டும்தான் 9 9 கேன்சல் பண்ணுறோம். 3 + 6 9, அது கம்ப்ளீட்டாக எல்லாமே டிவைட் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஷன்லேயே இந்த 9 டிவிசபிள் ரூலை வச்சு மற்ற ரெண்டுமே எலிமினேட் ஆயிடுது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் மீசிமானது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம 2 எண்களோட பெருக்குத்தொகை, அது எதுக்கு சமமாக இருக்கும்? எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். இப்போது ஹச்சிஎஃப் வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ 12ன்னு நோட் பண்ணிடலாம். எல்சிஎம் வேல்யூ என்ன? எல்சிஎம்ங்கிறது ஹச்சிஎஃப்பில் 6 மடங்கு. அப்போ ஹச்சிஎஃப் ஆல்ரெடி 12ன்னு கொடுக்குறாங்கல்ல, அப்போ 12ல் 6 மடங்கு. நீங்கள் 12 × 6னே கூட அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண் 36ன்னு கொடுக்குறாங்க, மற்றொரு எண். அப்போது மற்றொரு எண் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஒரு எண்ணை இங்கே டிவைடில் நம்ம மாற்றிடுவோம். இப்போ சிம்பிளை பண்ணால் 1 6 6 6 6 36, 1 6 6 2 12. அப்போ 12 × 2 எவ்வளோ வரும்? 24ன்னு வரும். ஸோ 24 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது பாருங்கள், இதுலேயும் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். 2 எண் ஜோடிகளின் மீசிமா 210 மற்றும் மீபேக்கா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா 2 எண்களோட பெருக்கு தொகையை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? எப்படின்னா இந்த எல்சிஎம் வேல்யூ 210ஐயும் ஹச்சிஎஃப் வேல்யூ 14ஐயும் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணீங்க. இப்போ 7ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 30ன்னு வரும், இதை 15ன்னு வரும். அடிச்சு கொடுத்தோம்னா 15. அப்போ 2 நம்பரோட பெருக்குத்தொகை 15. இப்போது எந்த 2 நம்பரை பெருக்குனா 15 வரும்? 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15, 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15. இது மட்டும்தான். இப்போது வேறு எந்த நம்பரையும் நம்ம வகுக்க முடியாது. ஸோ இதோட ஹச்சிஎஃப் வேல்யூ 1 வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹச்சிஎஃப் வேல்யூ 1ன்னு வருதான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போது இதையும் இதுவும் ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். 3 5 இதோட ஹச்சிஎஃப் வேல்யூ 1 தான். அப்போ இந்த 2 ஜோடி இது சாத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 2 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா சார்? இப்போ இங்கே ஹச்சிஎஃப் 14ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஜோடி அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இந்த ஹச்சிஎஃப்பால் மல்டிபிள் பண்ணுங்கள், அதுதான் ஒரிஜினல் நம்பர். இப்போ 14, அதே போல் இதையும் 14, இங்கேயும் 14ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் தான் ஒரிஜினல் நம்பர். அப்போ நீங்கள் அந்த நம்பரே டைரெக்டாக நீங்கள் நோட் பண்ணலாம். அந்த நம்பர் என்னன்னு கேட்டால்
நீங்கள் இந்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும். இங்கே ஜோடின்னு கேட்டனால கண்டிப்பாக இந்த ஹச்எஃப் ஒன்றுன்னு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஜோடியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின். ஒரு சீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன்பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன. அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாவே இங்கே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த நம்பருக்கலாம். அப்போ 15, 20, 25, 30 இதுக்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. இப்போது 5ஆல் டிவைட் பண்ணால் 3, 4, 5, 6. அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் 3 அப்படியே வந்துடும். இங்கே 2, 4, 5 அப்படியே வந்துடும். 2, 6. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 2, 5, 1. அவ்வளோதான். நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 10, 10 × 3 30, 30 × 2 60, 60 × 5 120. சாரி 300. ஓகேங்களா? ஸோ 300 தான் இதற்கான நிமிடங்கள். ஓகேவா? ஒவ்வொரு 300 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒலிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 300 நிமிடத்தை மணியாக மாற்ற போகிறோம். மணியாக மாற்றோம்னா 60 டிவைட் பண்ணால் 5. ஸோ 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒலிக்கும். இப்போ காலை எத்தனை மணிக்கு ஒடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? காலை 5 மணிக்கு. அப்போ காலை 5 மணினா +5. இப்போ காலை 5 மணி அப்படின்னா இன்னொரு 5 மணி நேரம் கழிச்சுன்னா காலை 10 மணி. காலை 10 மணி. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 14வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா, இப்போது 7:5 மற்றும் x:25 வீத சமமெனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இங்கே இருக்க இங்கே இருக்க 2வது நம்பர் தானே மேட்ச் ஆகும். அப்போ 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 25, 5 மல்டிபிள் பண்ணால் தான். அதே 5ஆல் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 × 5 35. அப்போது 35 தான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் அதாவது ரேஷியோவை பின்னமாக எடுத்துட்டாலும் 7/5 = x/25 இப்படி எடுத்துட்டாலும் நான் சொன்ன ட்ரிக்கு படி அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 7×5 35. அதே இது இந்த சைட்லேருந்து இங்கிட்டு கேட்டாங்க அப்படின்னா எந்த நம்பராக டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் இந்த ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 15வது. எது வீத சமம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 16/24 இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன நம்பரை மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். இப்போ 4 அடிச்சு கொடுத்தா 4 நாங்க 16, 6 நாங்க 24. மறுபடியும் இதை 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2, 3. ஓகேவா? இதில் எது வீதசம் அல்லன்னு தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதெல்லாம் வீதமாக வரும் அப்படிங்கிறத, வீதமாக வர்றதுக்கு சமமான வீதம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? பகுதியையும் தொகுதியையும் என்ன பண்ணணும்? ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 4/6ன்னு வரும். ஓகேவா? அதே போல் 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 3 3 6, 3 9, 6/9 வருதா? ஸோ இங்கே இருக்குது. அதே போல் இங்கே 12 வந்திருக்குன்னா என்ன பண்ணியிருக்காங்க? 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ கீழேயும் 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது 6ஆல் மல்டிபிள் பண்ணுறதா கீழே 6ஆல் என்ன பண்ணணும்? 6 6 12, 3 18. அப்போ இதுவும் சரியான வீதம் தான். அடுத்து இங்கே ஆப்ஷன் சியில் 10ன்னு வந்திருக்காங்க. இதால் 2 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 5ஆல் மல்டிபிள் கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 10, 5 15. இதுவும் சரி. அப்போ 3 ஆப்ஷனில் 3 கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் தான் மிஸ்டேக்குங்கிறத நீங்கள் எதையுமே செக் பண்ணாமல் ஆன்சர் இது தான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20, 10 மல்டிபிள் பண்ணால் தான். அப்போது அதே போல் என்ன பண்ணணும்? இதையும் 10ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 20/30 வந்திருக்கணும். இங்கே 20 28ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் சமமான வீதம் அல்ல அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டேட்டா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா கேள்வியை பாருங்கள். உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பாண்டு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அதில் வேலை நாட்கள் கல்வி ஆண்டோட வேலை நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 220 டேஸ். மீதி தான் விடுமுறை நாட்கள். இப்போ எவ்வளோ வரும்? 365ல் 220 போணுச்சுன்னா பேலன்ஸு 100, 145, 145 நாள் விடுமுறை நாட்கள். இப்போ அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு விடுமுறை நாட்கள் 145, அதுக்கப்புறம் வேலை நாட்கள். இந்த ஆர்டரில் தான் அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால் கரெக்டாக அந்த ஆர்டர் படி நோட் பண்ணிடணும். இப்போது நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று வரும் 2, பேலன்ஸ் 4, 45னா 9 5 45. அடுத்து இங்கே 4 5 20, மறுபடியும் 2 இருக்குன்னா 4 வரும். ஸோ 44ன்னு வரும். அப்போ 29:44. இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. இது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750க்கு ரூபாய் 900க்கு வாங்கினார்கள். அன்பு மாதவி வாங்கிய மேசை விலைகளின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். பட் அவங்க ஆர்டர் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்பு மாதவி. அப்போ அன்பு 750க்கு மாற்றி சொல்லிட்டோன்னா மாதவி 750க்கும் அன்பு 900க்கும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அன்பு மாதவின்னு தான் கேட்குறாங்கல்ல. அப்போ இது இங்கே கரெக்டாக நோட் பண்ணி ஆரம்பத்தில் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சிடும். அப்போ 900 750 ஸோ அடித்து கொடுக்கலாம். அடுத்து இங்கே 5ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 5, பேலன்ஸு 4, இப்போ 8 5 40. இங்கே 1 5 5, அடுத்து 2 இருக்கும் 25னா 5 25. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 3ஆல் அடித்து கொடுத்தா 6 3 18, 5 3 15. அப்போ 6:5 தான் இதற்கான சரியான ஆன்சர். இப்போ 5:6 இருக்கும். நம்ம எது மிஸ்டேக் பண்ணுவோம் அதுவுமே இருக்கும். அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்கள். 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 லிட்டருங்கிறது எத்தனை மில்லி லிட்டர்னு மாற்றிடணும்? 1000 மில்லி லிட்டர். இதை கரெக்டாக நோட் பண்ணி 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர். அப்போ அடுத்தது இங்கே மில்லி லிட்டரே இருக்குது 50ங்கிற நோட் பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 0 0 அடிச்சிடலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1, இங்கே 2, பக்கத்தில் இருக்க 0. அப்போ 20 வரும். 20:1 தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1500 ஏ மற்றும் பிக்கு என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற வீதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்த அமௌண்ட்டும் மொத்த ரேஷியோ, அதாவது ரேஷியோவோட கூடுதலுக்கும் சமம். ரேஷியோட கூடுதல் என்ன? 3:5னா 3 + 5 8. 8x தான் 1600. இதிலேருந்து ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? 1 8 2. அப்போ 200. எக்ஸோட வேல்யூ 200. இப்போ யாரை கேட்டிருக்காங்க? பிக்குரிய ரேஷியோ என்ன? அந்த சைடு இருக்குது 5. ஓகே, அப்போது 5 × 200 1000. இது அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4ல் 1 பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? A² நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க? சதுரத்தோட பக்கத்தை 4ல் 1 பங்காக குறைத்தால். அப்போ 4ல் 1 பங்குனா ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? 4ல் 1 பங்கு அப்படின்னா அதில் 1. இதுதான் ஏவோட வேல்யூவாக மாறி இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ என்ன மாறும்? பரப்பளவு A². அப்போ 1/4. 1/4னாவே நம்ம ஏன்னு மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. அப்போ A/4². இப்போது A² பார்த்திக்கலாம். டிவைடில் 4² வேல்யூ 16. இதுதான். அப்போது ஏற்கனவே இருந்த வேல்யூவில் இருந்து 1/, அதாவது எப்படி பிரிக்கலாம்? 1/16 × A². ஆரம்பத்தில் ஏங்கிறத இங்கே ஏன்னே வச்சுட்டோம். அப்போ மீதி எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இந்த 1/16. 1/16 பகுதி குறையும். டிவைடில் இருந்துச்சு அப்படின்னாவே அது குறையும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 2 கேட்டிருக்காங்க, நீளமும் பரப்பளவும். ஆப்ஷனில் பார்க்கும்போது நீளத்தோட வேல்யூ எல்லாமே மாறி மாறி இருக்கனால நீங்கள் நீளத்தோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது பரப்பளவுங்கிறது நீங்கள் பார்க்கணும் கட்டாயமே இல்லை. இதுலேயே நீளத்தோட வேல்யூலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டைம் சேவ் பண்ணக்கூடியது. இப்போது சுற்றளவு, செவ்வக வடிவத்தோட சுற்றளவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெரிமீட்டர்னா 2/L+B நம்ம நோட் பண்ணோம். இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. எதையுமே டேரெக்டாக கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அகலம் வேல்யூ பீனே வச்சுக்கோங்க. ஓகே, அகலம் வேல்யூ. அதே இது நீளம் வேல்யூ என்ன பண்ணணும், இந்த அகலத்தில் 14 மீட்டர் அதிகமாக இருக்குது, இதுதான். அப்போது பியோட வேல்யூ பீனே வச்சுக்கோங்க, எல்லோட வேல்யூ B+14. அதுபடி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ட்டு என்ன வரும், B+14 வரும், ப்ளஸ் பி அப்படியே தான் வச்சுருக்கோம். இதோட சுற்றளவு வேல்யூ அவங்க சொல்லிட்டாங்கல்ல 200 மீட்டர்ன்ட்டு. அப்போ ஈக்குவல் டு 200. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 2Bன்னு வரும். இதில் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இங்கே 100 வந்துடுமா, ஓகேவா. இப்போது இங்கே 2Bன்னு இருக்கும், ப்ளஸ் 14 இருக்கும், ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்கும். இப்போ 2Bயோட வேல்யூ இந்த ப்ளஸ் 14 இந்த சைடு போகும்போது -14 மாறும். அப்போது 100ல் 14 போனுச்சுன்னா பேலன்ஸ் 86. இதில் இருந்து பியோட வேல்யூ ஒரு 2 இங்கே 4 2 8 3 2 6. பியோட வேல்யூ 43. அப்போது எல்லோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. எல் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், பியில் 14 பார்த்துருக்கோம். பி வந்து நம்ம 43ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல் வேல்யூ என்ன வரும், இந்த 43ல் 14 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 7 5 57ன்னு வருமா. ஸோ எல்லோட வேல்யூ 57. ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. இதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் ஆழம் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவும் கேட்குறாங்க. ஆப்ஷனை கவனிக்கும்போது நீங்கள் நம்மளுக்கு ஃபார்முலா படி பார்த்தோம்னா இது ஈஸி தான். பரப்பளவு L×B கொடுத்துருக்க வேல்யூவில் லென்த்து வேல்யூயும் பிரெத் வேல்யூயும் மல்டிபிள் பண்ணால் போகுது. 6×4. இப்போ ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 24 இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சுற்றளவும் கேட்டாலும் நீங்கள் அதுக்குரிய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு செவ்வகங்களை உருவாக்க முடியும், அச்செவ்வகத்தின் சாத்தியமான நீளம் மற்றும் அகலம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை செவ்வகங்களை உருவாக்க முடியும் அதுக்கான கேள்வி தான் இது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு கம்பியோட நீளமே 48 சென்டிமீட்டர் தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம செவ்வகமாக மாற்றினா இங்கே இருக்க அந்த நீளத்தோட சைஸை வச்சு தான் எப்படி வேணால் நம்ம மடைக்கலாம். அப்போ இதோட சுற்றளவு தான் உங்களுக்கு அந்த 48 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும். இதோட சுற்றளவு தான் அந்த 48 சென்டிமீட்டர் சமமாக இருக்கும். அப்போ செவ்வகத்தோட சுற்றளவு என்ன, 2/L+B. இதோட வேல்யூ தான் 48 சென்டிமீட்டர். இதுலேருந்து L+B இதோட வேல்யூ என்ன வரும், ஒரு 2 இங்கே 2 4 4 2 8 24 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது எந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா 24 கிடைக்குதோ அது எல்லாமே சாத்தியமான அத்தனை உருவங்களை வந்து உருவாக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தனி 1, அடுத்தது 23. ஏன்னா கூடுதல் தான் அந்த 24ன்னு வரும், 23. இப்படி கூட வச்சுக்கலாம்ல. ஒரே ஒரு சென்டிமீட்டர் மட்டும் அகலம், 23 சென்டிமீட்டர் நீளம், இப்படியும் கூட வைக்கலாம். அதே போல் ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வாங்க. 2 22 இதையும் கூட்டினாலும் அதே போல் 3 21, அடுத்து 4 20, அடுத்து 5 19, நெக்ஸ்ட்டு 6 18, நெக்ஸ்ட்டு 7 17, அடுத்து 8 16, நெக்ஸ்ட்டு 9 15, அடுத்து 10 14. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் நம்ம கொண்டு வரலாம். என்னென்னா 11
13, லாஸ்ட்டில் 12 12 அவ்வளோதான். இதுக்கு மேலே மறுபடியும் மாற்றிட்டு ரிவர்ஸில் கொண்டு வரக்கூடாது. இல்லை, இப்போ இதில் மொத்தம் எத்தனைங்கிற கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 வாய்ப்பு இருக்குது. ஸோ 12 உருவங்களை உருவாக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், 24வது கொஸ்டின். 24வது கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன, செப்பனிடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? பரப்பளவுன்னு அர்த்தம். அப்போது செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு அப்படின்னா 1/2 இன்ட்டு பிஹெச். அப்போ அடிப்பக்கம் வேல்யூ 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் 25, உயரம் வேல்யூ 20. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10ன்னு இருக்கும். 25 இன்ட்டு 10 250. 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 45 ரூபா. அப்போது இன்ட்டு 45. இப்போது நீங்கள் 25ஐயும் 45ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 25க்கு 5. அப்போ அது லாஸ்ட்டாக ஒரு 0ன்னு இருக்குமா? இப்போ இதில் 2 டிஜிட் 50ன்னு வரணும். ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் லாஸ்ட் 2 டிஜிட் 50. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக கொஸ்டினில் உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுக்கல. ஸோ அந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சுற்றளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சோம்னாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எல்வடைய ஷேப்போட சுற்றளவுனா உள்ளே என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்களே. இப்போது ஸ்கூல் புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ சுற்றி இருக்க அளவை தான் நம்ம கூட்டிடணும். இங்கே 28, அப்போ 28 ப்ளஸ் இங்கே 7 வரும். ஸோ 7 ப்ளஸ் அடுத்து 21, அடுத்து 21 ப்ளஸ் 7 ப்ளஸ் 28. இதைத்தான் நம்ம கூட்டணும். பாருங்கள், 28 ப்ளஸ் 28 56. அடுத்து 21 ப்ளஸ் 21 42 ப்ளஸ் 7 ப்ளஸ் 7 14. இதை கூட்டுங்க. 56ஐயும் 14ஐயும் கூட்டினா 70. 70 ப்ளஸ் 42 112. இப்போ சுற்றளவு மட்டும் என்ன? 112. ஆப்ஷனில் பாருங்கள், முதல் கொடுத்துருக்க சுற்றளவு, ரெண்டாவது கொடுத்த பரப்பளவு. ஆப்ஷன் ஏல மட்டும் தான் 112 இருக்குது. இது அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சாலும் அதே போல் இப்போ இங்கே ஒரு ஏரியாவை நீங்கள் குறைச்சிக்கணும். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஒரு வேல்யூ நீங்கள் குறைச்சிக்கலாம். அதாவது இப்போ இதை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இந்த மொத்தம் இந்த ஒரு பாக்ஸில் நீல வேல்யூ 7 அகலம் வேல்யூ 7ஆகவும் நீல வேல்யூ 21 வச்சுக்கணும். அடுத்தது இதை நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஷேப்பில் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நீளம் வேல்யூ 28ஆகவும் அகல வேல்யூ 7ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 செவ்வகத்துக்கும் தனித்தனியாக பரப்பளவு கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 343 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் இந்த டயக்ராம் ஒன்று மிஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், செவ்வகத்தின் ஒரு மூலையில் 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரம் வெட்டப்பட்டால் அதன் பரப்பு மற்றும் சுற்றளவு என்ன? அதாவது மீதி இருக்க பகுதியோட பரப்பு மற்றும் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம சுற்றளவு அழகாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப்பு, அதாவது இந்த ஷேப்புக்கான சுற்றளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மொத்தம் இங்கே 12 சென்டிமீட்டர் நீளம் இருந்துச்சு. அப்போ ஒரு சைடு 12 சென்டிமீட்டர் வரும். இந்த சைடு என்ன ஆகும்? இந்த சைடு 8 சென்டிமீட்டருங்க வரும். ஆனால் இங்கே என்ன ஆகும்? 12ல் இந்த 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 9 தான். அதே போல் இங்கே இந்த 3ன்னு இருக்கும், இந்த லென்த்து 3ன்னு இருக்கும். இங்கே இந்த மொத்தம் இருக்க 8ல் 3 போணுச்சுன்னா பேலன்ஸ் 5. ஸோ இதைத்தான் நம்ம ஆட் பண்ணணும். பண்ணுங்கள். இப்போ 12 + 8 20, 20 + 9 + 3 + 3 6 + 5 எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போது 11 + 9 20. இப்போ 20 + 20 40ங்கிறது தான் சுற்றளவாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 40 தான் அதற்கான சரியான ஆன்சர்.
பரப்பளவுனா நம்ம என்ன பண்ணுவோம், பரப்பளவு அப்படின்னா நம்ம இதை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். 2 பார்ட்டாக பிரித்தோம்னா இது ஒரு செவ்வகமாகவும் அடுத்து இது ஒரு செவ்வகமாகவும் தனித்தனியாக கிடைக்கும். அதை வச்சு அளவுகளை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது என்ன வரும், ஆக்சுவலாக இந்த 12ல் 3 கழிச்சோம்னா 9 தானே. ஸோ 9 இங்கே 9 அப்படின்னே கிடச்சிரும். அப்போ 8 9 தான் இந்த 2 வேல்யூட லென்த் அண்டு பிரெத்து. இங்கே எல் வேல்யூ இன்னொன்று 5ன்னு வரும், இன்னொன்று ஒரு 3ன்னு வரும். இதை ரெண்டையும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அதற்கானது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 27வது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்ணில் 7ன் இடமதிப்புகளின் பெருக்கல் பலன் காண்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாருங்கள். இப்போ 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன, 9 7 0 3 4 2 7 5. 2 டைம் 7 வந்திருக்கா, இங்கே ஒரு 7 வந்திருக்கு, இங்கே ஒரு 7 வந்திருக்கு. இடமதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இடமதிப்பு என்ன பண்ணுவோம், 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி இந்த மாதிரி. அப்போ 10 லட்சங்கிறது இந்த இது 7. அப்போ 7 × 10 லட்சம் எவ்வளோ வரும், ஜீரோலாம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள், 70 லட்சம். ஓகேவா, 70 லட்சம். எத்தனை ஜீரோ, 70 லட்சம்னா 3 2 3 2 1. ஓகே, 70 லட்சம். அடுத்தது இது வந்து 10 தானே. அப்போ 7 × 10 7 × 10 70. இப்போ அவங்களோட இந்த 2 என்ன பண்ணுறாங்க, பெருக்கல் பலன் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். இப்போது 0 வேல்யூவில் 1 எக்ஸ்ட்ரா ஆயிரும். மொத்தம் இங்கே இருந்தது 6 இருந்துச்சு, 7ஆவதாக ஒரு 0 இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போது மொத்தம் 7 0 நோட் பண்ணிக்க வேண்டியது தான். 7 0 வந்துருச்சா, 7 49 நோட் பண்ணிக்க வேண்டியது. இதுதான் அதற்கான ஆன்சர். மொத்தம் 7 0 எங்கே ஆப்ஷனில் வருது, இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 3 6 7. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவசரத்தில் 70 லட்சம் இதை மட்டும் நோட் பண்ணிடக்கூடாது, 0லையும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்டவற்றில் எது நேர்கோணத்திற்கு சமம். நேர்கோணம் அப்படின்னாவே இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். 180 அதுக்கான ஆன்சர். அடுத்து இந்த நம்பர்களில் உள்ள 1ன் இடமதிப்பின் 10ன் அடுக்கு என்னான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே 1ன் இடமதிப்பு அப்படின்னா என்ன வரும், 1 10 100 1000 10000. 10000ங்கிறத அந்த 1ஓட இடமதிப்பு. அதை வந்து 10ன் அடுக்கில் கேட்குறாங்கன்னா 10000த்தில் 10ன் அடுக்கில் எப்படி நோட் பண்ணுவோம், 10 பவர் 4ன்னு நோட் பண்ணுவேன். அப்போது இதை நீங்கள் அடுக்கில் இருந்து இந்த மாதிரி நோட் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க, இங்கே 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் பவரில் இருக்க 4 வேல்யூ போட்டாங்கன்னா 4 0 போடணும். இதுதான் 10000க்கு சமம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவங்க எது பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்குறாங்க. இப்போ பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்குறாங்களா, 0 0 கூட்டினா 0 தான் வரும். இது ஓகே. அடுத்தது 0 × 0வும் 0 தான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் டியா அல்லது சியாங்கிறதா இருக்கும். இப்போது எனித்திங் அதாவது ஒரு 0ன்னு வந்து டிவைடில் எந்த நம்பர் வந்தாலும் இதோட மதிப்பு 0 தான். 0ன்னு வந்து அந்த டிவைடில் எந்த நம்பர் வந்தாலும் மதிப்பு 0 தான். அதே இது ஆப்ஷன் சியை கவனிங்க, நம்பர் வந்துருக்கு, மேலே நம்பர் வந்து டிவைடில் 0 வந்துச்சுன்னா இதோட மதிப்பு 0 கிடையாது, இன்ஃபினிட்டிவ். அப்போ இதெல்லாம் பூஜ்ஜியம் அல்லே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்து டிவைடில் 0ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே அப்போது இது இன்ஃபினிட்டுங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம 30 கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தாலும் ஈஸியாக அதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில மிஸ்டேக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து லெசன் 7 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.